So, hello everyone. Today we have Mr. Praneeth Balasubramaniam with us. He is from L&T Tokyo. He's working in Japan. Welcome, Mr. Praneeth. ஹலோ சார், தேங்க்ஸ் ஃபார் யுவர் வார்ம் வெல்கம் அண்ட் ரொம்ப நன்றி இன்னைக்கு இன்வைட் பண்ணதுக்காக. வண்டர்ஃபுல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மீட்டிங்கில் வந்து கெரியர் ப்ராஸ்பெக்ட்ஸ் இன் ஜப்பான் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். அதுக்காக தான் மிஸ்டர் பிரனீத் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. He has a great experience, both also searching the job. Now he is, in this recruitment field. So his inputs will be of great advice to you while you are preparing for jobs in Japan. Praneeth, job at Japan அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே ஒரு ட்ரீம் தான், எஸ்பெஷலி ஃப்ரம் இந்தியா. நீங்களும் அந்த ட்ரீமில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. Now you have reached that. So how it started, உங்களோட ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, how it went and how you reached this level அப்படிங்கிறத ஷேர் பண்ண முடியுமா? கண்டிப்பாக சார். ஆக்சுவலி வந்து ஜப்பானில் ஜாப் அப்படிங்கிறது எனக்கு எங்கே அந்த ட்ரீம் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா டியூரிங் மை காலேஜ் டேஸில் தான். ஸோ எவ்ரி ஒன் வாஸ் ரன்னிங் பிஹைண்ட் தி பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் ஒரே மாதிரி நிறைய பேர் எல்லாருமே ஒரே மாதிரி படிச்சுட்டு இருந்தாங்க. C++, பைத்தன் ஒரே மாதிரி ஜர்னி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கப்போ கொஞ்சம் யூனிக்காக ஏதாச்சும் பண்ணலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ சிட்டிங் ஜஸ்ட் கோட் மட்டும் இல்லாமல் அதை தாண்டி வேறு ஏதாவது கார்பரேட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி வேறு விஷயமா எப்படி வேலை வாங்கலாம்னு தேடும்போது ஐ கேம் டு நோ அபவுட் திஸ். தெர் இஸ் அ லாங்குவேஜ் கால் ஜாப்பனீஸ் அண்ட் இது படித்தா ஜப்பானில் வந்து வேலை கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிது. ஸோ அதுக்கப்புறமா நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது ஓகே, லாங்குவேஜ் படித்தா இந்த லெவலில் வந்துடலாம் அப்படின்னு தெரிய வந்தது. தென் வி ஸ்டார்டட் லேர்னிங் ஜாப்பனீஸ். ஸோ பேசிக்ஸ்லேருந்து வி ஸ்டார்டட் அண்ட் அந்த லாங்குவேஜ் நல்ல ஒரு ப்ரொஃபிஷியன்சியாக வந்ததுக்கப்புறமா வி கெட் இன்டு யுவர் ஜாப். வெரி சிம்பிள். அண்ட் அதுக்கப்புறமா ஜாப்பனீஸ் படித்தா ஜாப் கிடைச்சிருச்சா அப்படின்னா ஓகே ஃபைன். பட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அந்த ப்ரொஃபிஷியன்சி வந்து இம்ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் இங்கே இருக்கிற பீப்புள் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஸோ அவங்களில் ஒருத்தராக நாங்களும் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. ஸோ இந்த லாங்குவேஜ் வந்து நாட் ஓன்லி ப்ரொஃபஷனலி மட்டும் இல்லாமல் ஆல்சோ நிறைய என்னோட ஜாப்லேயும் சரி பர்சனல் லைஃப் நிறைய டிரான்சிஷனுக்கு வந்து இந்த லாங்குவேஜ் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. லைக் பீப்புள் இன்ட்ராக்ஷன்ஸ், ஒரு ரெக்ரூட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸோ கல்ச்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து ஜாப்பனீஸ் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இதெல்லாம் வச்சு இப்போ என்னோட ட்ரீம் வந்து நான் அட்டைன் பண்ணிட்டேன். சூப்பர் பிரணி. ஸோ ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் இன் ஜப்பானா உங்களோட ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் இம்ப்ரெஷன் அபவுட் ஜப்பான் அண்ட் ஜாப்பனீஸ் ஒர்க் கல்ச்சர் என்ன? சூப்பர். 2 விஷயம் இருந்தது சார். ஒன்று வந்து என்ன அப்படின்னா ப்ரொஃபஷனலிசம், 2 வந்து என்ன அப்படின்னா டிசிப்ளின். ஸோ இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இங்கே வந்து எல்லா இடத்துலையுமே அந்த டிசிப்ளின் வந்து அஸ் அ இண்டிவிஜுவலாக எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த விஷயம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி ப்ரொஃபஷனல் அண்ட் ஸ்ட்ரக்சரைஸ்டாக இருந்தது. எங்கே போனாலுமே வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு நார்மல் ஒரு பேசிக்கான விஷயத்தில் இருந்து கூட அந்த க்யூயிங் ஃபாலோ பண்ணுறது, லைக் ட்ரெயின்ஸில் வந்து டிசிப்ளினாக ஏறி இறங்குறது, பஸ்ஸில் அந்த டிசிப்ளின் ஃபாலோ பண்ணுறது. அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பீப்புளுக்கும் இன்னொரு பீப்புளுக்கும் இவங்க வச்சிருக்கிற வந்து அந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். ஸோ அது வந்து ரொம்ப வாவ் அப்படி பார்க்குற மாதிரி இருந்துச்சு சார். அந்த 2 விஷயம் நான் வந்து சொல்லுவேன். ஈவன் இப்போ வரைக்குமே அது அப்படிதான் இருக்கு. வண்டர்ஃபுல். ஸோ இப்போ எல்லாருமே கேட்குற ஒரே கேள்வி என்னன்னா, நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு, பட் ஏன் ஜப்பான், ஜாப்பனீஸ் படிச்சா இன்னைக்கு ஏன் வந்து இவ்வளோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜப்பான்ல இருக்கு அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். ஏன் இவ்வளோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர் இன் ஜப்பான் ஃபார் ப்ரொஃபஷனல்ஸ் ஃப்ரம் இந்தியா? கண்டிப்பா சார். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே விஷயம் என்ன அப்படின்னா ஜப்பானிஸ் வந்து இப்போ பாப்புலேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஐ மீன் தே ஹேவ் மோர் நம்பர் ஆஃப் ஏஜிங் பாப்புலேஷன்ஸ். So they need some youngsters with fresh mind to work in Japan. So they started doing global recruitment. So அதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பான் ஹாஸ் ஒரு ஸ்ட்ராங் கனெக்ட் வித் இந்தியா. ஸோ they believe like that Indians வந்து we are well versed in many sort of people and we are excelling that. There is no doubt in that and we have many Indians பாஸ்ட் ரொம்ப வருஷமா வந்து இங்கே இருக்கிறாங்க. more than 20 years 30 years எல்லாம் ஜப்பானில் இருக்க இந்தியன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. they need people to work. அது ஒன்று தான் வந்து விஷயம். டியூ டு த ஏஜிங் பாப்புலேஷன் they are welcoming youngsters from all part of the world. அதனால வந்து இங்கே ஜப்பான் வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன வேணும்? என்ன பேசணும்னா ஜாப்பனீஸ் பேசணும். இந்த ஒரே ஒரு கிரைட்டீரியா மட்டும்தான் இவங்க வச்சிருக்கிறாங்க. அதை மட்டும் நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா வில் கெட் இன் டு ஜப்பான் வெரி ஈஸிலி. வண்டர்ஃபுல் பிரனீத். ஸோ இப்போ ஜப்பான்ல வந்து என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இந்தியன்ஸ்க்கு இருக்கு? ஓகே, ஜென்ரலி வந்து ஜாப் மார்க்கெட் ஜப்பான்ல வந்து என்ன அப்படின்னா நீ வந்து அழகாக கேட்டகரைஸ் பண்ணலாம். ஒரு டொமைன் வச்சு சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், அப்புறம் வந்து ஆட்டோமோட்டிவ், இந்த மாதிரி நிறைய வந்து எடுத்துக்கலாம். இப்போ சாஃப்ட்வேர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரண்ட்டாக வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கே தெரியும் இல்லையா, ஏஐ வந்து வேர்ல்டு வைட்
அது வந்து ரொம்ப அப்படியே ரொம்ப ப்ளூம் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஏஐ வந்து நீங்கள் எப்போயுமே அதுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அண்ட் தென் ஃபுல் ஸ்டாக் இன்ஜினியர்ஸ் லைக் ஒரு என்ன டெக் ஸ்டாக்னாலும் ஒரு ஃபுல் ஸ்டாக்காக ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு ஸ்க்ராட்ச் ஒரு டிசைன்லேருந்து அது டெப்ளாய் பண்ணுற வரைக்கும் ஒரு இண்டிவிஜுவலாக நம்ம எல்லாமே நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே இட்ஸ் வெல்கம் தான். அண்ட் தென் பேக் எண்டில் பார்த்தீங்கன்னா லைக் வி ஹவ் ஜாவா இன்ஜினியர்ஸ், பைத்தன் இன்ஜினியர்ஸ். ஸோ இவங்க எல்லாத்துக்குமே வந்து வி ஹாவ் அ ஹியூஜ் டிமாண்ட் ஜென்ரலி ஸ்பீக்கிங். அண்ட் தென் டெவாப்ஸ் அண்ட் கம்மிங் டு இப்போ ஆட்டோமோட்டிவ் எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து டிசைன் இன்ஜினியர்ஸ் வந்து தேர் மோஸ்ட் வெல்கம் இன் ஜப்பான். ஸோ லைக் இன்ஜினியர்ஸ் வித் ஸ்கில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேட்டையாவாக இருக்கட்டும், இல்லை ஒரு சாலிட் ஒர்க்ஸாக இருக்கட்டும், ஆன்சஸ் அண்ட் தென் சம் சிமுலேஷன் ஒர்க்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ். ஸோ இந்த மாதிரி இன்ஜினியர்ஸுக்கு வந்து நமக்கு ஜாப் அதிகமாகவே இருக்குது. இது எல்லாத்துக்கும் கூட நமக்கு என்ன தேவை, அந்த கூட அப்படிங்கிறது வந்து ஜாப்பனீஸ் ப்ரொஃபிஷியன்சி தேவை. அட்லீஸ்ட் வந்து N3 நமக்கு வேணும் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு. ஸோ ரீசென்ட்லி முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் வித் N5 N4 பீப்புள் கேன் அட்டன் தி இன்டர்வியூ, தே கேன் கெட் தி ஜாப் லெட்டர், இது எல்லாமே ஃபைன். இப்பவும் அது இருக்குது. பட் N3 இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். யூ கேன் அட்டன் தி இன்டர்வியூ வித் கான்ஃபிடன்ஸ். அண்ட் நமக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும், N3 இருக்கு, நம்ம பேசலாம், நம்ம ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் கண்டிப்பாக இருக்கும் சார். அண்ட் தென் எந்த ஸ்கில் இதில் இருந்தாலுமே அந்த ஸ்கில் கூட ஒரு லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி இருந்ததுன்னா இட் வில் பி ஃபுல்ஃபில்ட். வண்டர்ஃபுல். ஸோ பிரணி, இப்போ வந்து டெக்னாலஜியில் மட்டும்தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா, இல்லை நான் டெக்னாலஜியில் கூட இப்போ ஃபார் டீச்சிங், ஹாஸ்பிட்டாலிட்டி ஆகட்டும், இல்லை ஹெல்த் கேர் ஆகட்டும், அந்த மாதிரியான ஃபீல்ட்லேயும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா? கரெக்ட் சார், அது இருக்குது. அண்ட் வந்து நீங்கள் இந்த மாதிரி இது அப்படியே இன்னொரு பர்ஸ்பெக்டிவ்ல போட்டோம் அப்படின்னா வந்துட்டு டெக்னிக்கலி இல்லாமல் இன்டர்பிரேட்டர், அப்புறம் டிரான்ஸ்லேஷனு, ஸோ ப்ராஜெக்டில் வந்து இந்த பிரிட்ஜ் இன்ஜினியர்ஸ் இன்டர்பிரிட்டேஷன், இட் ஆல் கம்ஸ் அண்டர் தி சேம். ஸோ இந்த மாதிரி ரோல்ஸுக்கு வந்து நிறைய இருக்குது. அண்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி ஹெல்த் கேர் எடுத்துட்டீங்க அப்படின்னா நர்சிங் டொமைனில் வந்து வி ஹாவ் ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ ரீசென்ட்லி வந்து நிறைய பேர் நர்சிங் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அங்கேருந்து நர்சிங்கில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து ஜாப்பனீஸ் ட்ரெயின் பண்ணி ஸோ அங்கேருந்து வந்து தே ஆர் பிரிங்கிங். ஏன்னா இங்கே எல்டர்லி பீப்புள் அதிகமாக இருக்கிறதுனால தே நீட் டு டேக் கேர் ஒன். ஸோ அதுக்கு வந்து அந்த நர்சிங் டொமைனில் இருக்கவங்களுக்கு ஜாப்பனீஸ் ப்ரொஃபிஷியன்சி ரொம்பவே அதிகமாக கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரியும் இருக்குது. அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் பிரிட்ஜ் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க இல்லையா. ஸோ அது வந்து நல்லாவே இருக்கும். லைக் தெர் வில் பி வி ஹேவ் கஸ்டமர்ஸ் இன் ஜப்பான். ஸோ அந்த கஸ்டமர்ஸ் வந்துட்டு தே வில் பி வெரி ரா ஜாப்பனீஸாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா தே நீட் சம்ஒன் டு டிரான்ஸ்லேட். அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது they need to take minutes of a meeting or they need to schedule meeting between ஒரு பையர் இருந்தாலும் சப்ளையர் இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் வந்து he has to do the work perfectly. ஸோ இந்த மாதிரி பிரிட்ஜ் ரோல்ஸும் நிறைய வந்து ஜப்பானில் இருக்குது சார். ப்ரொஃபிஷியன்சி இருந்தால் நமக்கு வந்துக்கலாம். வண்டர்ஃபுல் பிரணி. இப்போ இந்த பிரிட்ஜ் இன்ஜினியர் அப்படிங்கிறது ரொம்ப பாப்புலரான ரோல். ஜாப்பனீஸ் ஜாப் மார்க்கெட்டை பற்றி கொஞ்சம் இன்டர்நெட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணவங்களுக்கு இந்த வேர்ட் கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. சம்டைம்ஸ் அது வந்து ஒரு கன்ஃபியூசிங்காக இருக்கும். பீப்புள் பார்க்குறப்ப நான் ஐடி பேக்ரவுண்டு அண்ட் ஐடி ஸ்கில்ஸ் போட்டிருக்காங்க, பிரிட்ஜ் இன்ஜினியர்னு கொடுத்துருக்காங்க, சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்கும். கேன் யூ எக்ஸ்பிளைன் வாட் இட் இஸ் ஆல் அபவுட்? தட்ஸ் நைஸ் கொஸ்டின். ஆக்சுவலி வந்து இதுவும் வந்து ஒரு சிவில் மாதிரியே வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு பிரிட்ஜ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு இன்னொரு ரெண்டே கனெக்ட் பண்ணுறதுக்கு நடுவில் இருக்கிறது தான் பிரிட்ஜ். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கே வந்து அப்படியே அப்ளிகபிள் ஆகும். ஸோ வி ஹேவ் அ பர்சன் எக்ஸ் அண்ட் பர்சன் ஒய். ஒருத்தன் கஸ்டமர், இன்னொருத்த வந்து அவங்க சர்வீஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க சரியா. அவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே இருக்கிறத இங்கே ப்ராப்பராக வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணுவோம். ஸோ வி ஆர் கோயிங் டு பி அ கோஆர்டினேட்டர் பிட்வீன் தெம். இவங்களுக்கு வந்து ஒரு இப்போ ஜாப்பனீஸில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம வந்து அதை கரெக்டாக ப்ராப்பராக ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணி அதை டிராஃப்ட் அவுட் பண்ணி இட் மே பி எனி சார்ட் ஆஃப் கம்யூனிகேஷன், மேபி இமெயில் ஆர் ஒரு ஒரு அப்படியே ஆன் ஸ்பாட்டில் நம்ம கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி எது வேணாலும் இருக்கட்டும். அது வந்து நம்ம கரெக்டாக எடுத்து இந்த பக்கம் இருக்கவங்களுக்கு இங்கிலீஷ் ஆர் எனி லாங்குவேஜ் நமக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுதோ ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம கன்வே பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் எதுக்கு இன்ஜினியரிங் ஒரு நல்ல ரோலாக இருக்கும் அப்படின்னா இப்போ டெக்னிக்கலி ஒரு கிளைண்ட்டு கிட்ட போகிறோம். இப்போ எக்ஸ்ன்னு ஒரு கிளைண்ட் இருக்கான், இவன் வந்து ஒரு பெரிய மேனுஃபேக்சரர். இவங்ககிட்ட நம்ம போய் நம்ம பிரிட்ஜ் இன்ஜினியராக நம்ம பேசும்போது என்ன நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் டெக்னிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருந்தோம் அப்படின்னா இட் வில் பி வெல் அண்ட் குட். நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர், நான் வந்து எனக்கு ஒரு பிரிட்ஜ் இன்ஜினியர் இருக்கணும் ஆசை அப்படின்னா எனக்கு மெக்கானிக்கல் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா என்னோட வேலை எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நான் இன்னும் பெட்டராக கம்யூனிகேட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் வாட் த பிரிட்ஜ். அதுதான் நம்ம வந்து பார்க்குறோம். அதாவது ஒரு நான் ஜாப்பனீஸ் பர்சனையும் ஜாப்பனீஸ் ப்ரொஃபஷனலையும் கனெக்ட் பண்றவங்க தான் பிரிட்ஜ் இன்ஜினியர். ஆமா கரெக்ட். வண்டர்ஃபுல். கரெக்ட். இப்போ நான் பண்றது இப்போ பிரிட்ஜ் தான்.
ஓ, யூ ஆர் ஆல்சோ பிரிட்ஜ் ஐ மீன் இன்ஜினியர். நான் அத சொல்லல. இப்போ நம்ம செஷன் இப்ப எடுத்துட்டு யா, இருக்கோம். யா, யா. நான் வந்து இதெல்லாம் இருக்குதுன்ட்டு இப்போ இன்னும் 2ல சேர்க்கிறேன் இல்லையா? இது கூட வந்து நம்ம ஒரு பிரிட்ஜ் கரெக்ட், மாரி வச்சுக்கலாம். அவ்வளவுதான். கரெக்ட், கரெக்ட். வண்டர்ஃபுல். ஓகே பிரணி, இப்போ வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஒன்லி ஃப்ரெஷர்ஸ்க்கு தான் இருக்கு, இல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ட் பீப்புளுக்கு தான் இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ் அண்ட் கிரைட்டீரியாஸ் இருக்கா? என்ன மாதிரி ஜப்பான் ஜாப் மார்க்கெட் இருக்கு, எஸ்பெஷலி ஃபார் இந்தியன்ஸ்? சூப்பர். சரி, என்னன்னா இட்ஸ் ஓப்பன் டு ஆல். ஓகேங்களா? ஃப்ரெஷர்ஸ்க்கும் இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ்டுக்கும் இருக்கு. ஓகே. பட் இங்க என்ன இங்க இத வந்து 2 வகையில பார்க்கலாம். ஸோ ஒண்ணு வந்து இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ் பீப்பிள் வந்து எப்படி ஜப்பான் வர்றாங்க அப்படின்னா, தே ஆர் மோஸ்ட்லி வந்து கம்பெனில இருந்தே இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிடுறாங்க. ஒரு ஒரு ஆன்சைட் ஒரு அசைன்மென்ட்க்கு வந்து தேல் சென்டிங் டு ஆல் கண்ட்ரீஸ் அண்ட் அந்த மாதிரி ஜப்பானுக்கு வந்துருவாங்க. ஸோ இது வந்து எக்ஸ்பீரியன்ஸுக்கு. ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது, நான் ஜப்பான்ல வந்து நான் வேலை தேடணும் அப்படின்னா, நீங்க ஒரு 5 இயர்ஸ் ஒரு 6 இயர்ஸ் நீங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலுமே உங்களுக்கு அந்த ப்ரொஃபிஷியன்சி இருந்தா தான் அடுத்த ஸ்விட்ச் ஓவர் வந்து ஈஸியா இருக்கும். இல்லைன்னா கஷ்டம். ஃப்ரெஷர்ஸ்க்கு இப்ப என்ன ஆயிருது, ட்ரெண்ட் எப்படி ஆயிருது அப்படின்னா, இந்தியால இருந்து வரும்போதே ஜாப்பனீஸ் படிச்சுட்டு நெறைய பேர் வர்றாங்க. ஸோ அதனால ஓட்டிக்கலாம். ஏதாவது ஒரு மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் ஈவன் N5, N4ல வந்தா கூட, இங்க வந்து டெடிகேட்டடா உட்கார்ந்து ஒரு 6 மந்த்ஸ் ஆர் 1 இயர் வந்து ஜாப்பனீஸ் மட்டுமே படிக்கிற ஃப்ரெஷர்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. வீட்ல உட்கார்ந்து படிச்சுட்டு, அப்படியே ஜாபும் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் எக்ஸெல் பண்றவங்களும் இருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்டுக்கு தான் ஜாப், ஃப்ரெஷர்ஸ் தான் ஜாப் அப்படிலாம் கிடையாது. ஸோ ஓப்பன் மார்க்கெட், எனிபடி கேன் கம். இஃப் யூ ஹேவ் அ ஸ்கில் அண்ட் ப்ரொஃபிஷியன்சி இன் ஜாப்பனீஸ், ஜப்பான் வெல்கம்ஸ் யூ. அவ்வளோதான். வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். பிரணி, ஒரு ரெக்ரூட்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு இந்தியன் கேண்டிடேட்டை ஹையர் பண்ணும்போது நீங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பாக்குறீங்க? ஓகே. இப்போ ஜென்ரலி நான் பார்த்த வரைக்கும் என்ன பார்ப்போம் அப்படின்னா வந்து, இப்போ இந்த கேண்டிடேட் வந்து இந்த இந்த ஜேடிக்கு அப்படியே ஃபிட் ஆகுறான். இவங்கிட்ட ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்குது. அவன் பைத்தான்ல வந்து சூப்பர் கோடரா இருக்கான். அவனுக்கு எல்லா ஃப்ரேம் ஒர்க்ஸ் தெரியுது. இவன் நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு மட்டும் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா மாட்டோம். ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் ஸ்கில் பார்ப்போம். அது மேண்டேட்டரி. பட் அதை தாண்டி என்ன பார்ப்போம் அப்படின்னா, இந்த கல்ச்சருக்கு அவன் எந்த அளவுக்கு அடாப்ட் ஆவான். வில் செக் த கல்ச்சுரல் ஃபிட் வெதர் ஹி இஸ் போத் டு தி கம்பெனிஸ் கல்ச்சர் அண்ட் டு தி கண்ட்ரிஸ் கல்ச்சர், விச் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து அவன் ஃபிட் ஆகிறானாங்கிறது அதுதான் மேண்டேட்டரி. அண்ட் மோர் ஓவர் இஸ் ஆட்டிடியூட். என்ன மாதிரி ஆட்டிடியூட்ல ஒரு கேண்டிடேட் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்றாங்க, லைக் ஸ்டார்டிங் ஃப்ரம் அவங்க காஸ்டியூம்ஸா இருக்கட்டும், அவங்களோட ரூம் செட்டப்பா இருக்கட்டும், எவ்ரிதிங் மேட்டர்ஸ். ஈச் அண்ட் எவ்ரிதிங். அது ஒரு ஒரு மைன்யூட்டா உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. லைக் அவன் ஹேர்ல இருந்து அவன் ப்ரொஃபஷனலா அப்ரோச் பண்ற இதுல இருந்து இது எல்லாமே இருக்கும். ஸோ ஒன்லி வித் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் மட்டுமே வந்து ஒரு கேண்டிடேட்டை ஹையர் பண்றதுங்கிறது இட்ஸ் நாட் பாசிபிள். இந்த கல்ச்சரல் அடாப்ட் இதுக்கு அவன் வந்து கத்துக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் அதெல்லாம் இருந்தது அப்படின்னா வில் பி ஹைரிங். அப்படியே டிக் மார்க் போட்டே வந்துட்டு எல்லாம் ஓகேனா ஓகே. வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல் பிரணி. பிரணி, இப்போ வந்து இந்தியன்ஸ் வந்து ஜாப்பனீஸ் ஜாப்க்கு அப்ளை பண்ணும்போது என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்றாங்க, அதனால அவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகி போகுது? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, லைக் நானுமே அதுதான் பண்ணேன். என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல வந்து எல்லாத்தையும் தொலைவோம். ஏதாவது ஒரு இங்க ஜாப் ஒரு போஸ்ட் பார்க்குறோம், ஜாப் அப்ளை ஹியர் ஃபார் மோர் டீடைல்ஸ் அப்படின்னா டக்குன்னு போய் இந்த பட்டன் அமுக்கிடுவோம். இந்த மாதிரி வந்து நிறைய பண்ணுவோம். பட் அதெல்லாம் தாண்டி என்ன வேணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணுங்கிறத ப்ராப்பரா டிஃபைன் பண்றதுக்கு வந்து இட் டேக் சம் டைம். நமக்கு என்ன வருது, என்ன வரல. வருதுன்னா ஓகே, வரலைன்னா அதை அக்செப்ட் பண்றது தான். எனக்கு வந்து இப்ப நான் என்ன சொல்லுவேன், என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, எனக்கு வந்து கோடிங் வந்து சுத்தமா வராது. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், முட்டி மோதி ஒன்றும் வரல. எது பண்ணாலும் இந்த விஎஸ் கோட்ல எரர் மட்டும்தான் வரும் கடைசி வரைக்கும். ஸோ அதனால நான் 100% அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நமக்கு இது வேண்டாம். ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் திங் அப்படின்னு பார்க்கும்போது, ஓகே வில் கோ இன்டு ஒரு மேனேஜ்மெண்ட் ரோலில் வந்து நம்ம போகலாம், அது நமக்கு கொஞ்சம் செட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். தென் அது ரிலேட்டடாக இருக்கிற நிறைய விஷயங்கள் வந்து சர்ச் பண்ணோம். ஓகே, ஜாபாக இருக்கட்டும், இந்த மாதிரி தான் சர்ச் பண்ணுமா, ஓகே அப்போ இதில் போய் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதில் ஸ்கில் செட் வளர்த்திட்டு ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா வி ஸ்டார்டட் இன்டு கம்பெனிஸ். ஸோ வாட் வி வாண்ட் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கிளியராக அந்த கோல் டிஃபைன் பண்ணிட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னாவே பாதி பிரச்சனை முடிஞ்சது. ஸோ அதை தெளிவாக பண்ணால் போதும். பிரணி, இப்போ வந்து ஒரு இன்ஜினியரிங் பேக்ரவுண்டில் இருக்கிற ஒரு பர்சன் வித்தவுட் எம்பிஏ டிகிரி மேனேஜ்மெண்ட் ரோலுக்குள்ளே போகிறது வந்து ஹவு ஈஸி ஆர் ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ்? ஹவு ஈஸி ஆர் ஹவு டிஃபிகல்ட் இஸ் இட்? ஆமாம், இதுக்கு வந்து நானே சொல்லுவேன். நான் வந்து ஒரு பிஇ கிராஜுவேட் தான். ஓகே, நான் இப்போ வந்து ஹெச்ஆராக இருக்கிறேன். சரியா? ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் வந்து அது கிடையாது தான். பட் எனக்கு வந்து எங்கே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா, பிகாஸ் ஐ ஹேவ் ஜாப்பனீஸ் ப்ரொஃபிஷியன்சி இருந்தது. ஓகே, ஸோ இங்கே லோக்கல்ஸ் கூட எனக்கு நிறைய இன்ட்ராக்ட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அண்ட் ஐ ஹேவ் சம் குட் நெட்வொர்க் இன் ஜப்பான்.
ஸோ இது வந்து எனக்கு இந்த மேனேஜ்மெண்ட் ரோல்ஸ்குள்ளே போகிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு வந்து ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரெக்ரூட்டிங். ஸோ அந்த ஆர்பிஓவில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இது. பட் இப்போ நான் இருக்கிறது வந்து இட்ஸ் நியூ ரோல். இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ இந்த ரோல் வந்து இது ரொம்பவே நேட்டிவ் கூட இன்டராக்ட் பண்ணுற மாதிரியான ரோல். கோஆர்டினேட் பண்ணுறது, பேசுறது அந்த மாதிரியான ரோல். ஸோ அதனால இது எனக்கு ஜாப்பனீஸ் இருந்ததுனால இது கொஞ்சம் ஈஸியாக எனக்கு கிடைச்சிது. ஸோ Wonderful. பிபி டு மேனேஜ்மெண்ட் ரோல் வந்து இதனால தான் எனக்கு அந்த டிரான்சிஷன் நடந்துச்சு. வண்டர்ஃபுல். ஸோ பிரணி, இப்போ வந்து ஜாப்பனீஸ் வந்து பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்ணும்போது அவங்க லேர்னிங்கையும் தாண்டி இப்போ நம்ம ஐஜிஆர் ஃபோரம் மாதிரியான ஆக்டிவிட்டீஸோ, அவங்கள வந்து நிறையா நேட்டிவ் ஜாப்பனீஸ் கூட என்கேஜ் பண்ணுற மாதிரியான ஆக்டிவிட்டீஸோ எப்படி அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க when it comes to job perspective? சார் ஜாப் பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல அது எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகும். ஜப்பான் தான் போணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகும். ஃபர்ஸ்ட் எனக்கு ஆனதும் அதனால தான். ஸோ இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம எஃபர்ட்ஸ் போட ஆரம்பிப்போம். ஓகே, ஜப்பான் பத்தி அப்ப இதெல்லாம் நம்ம இந்தியாவில் பண்றோம். அப்ப இதெல்லாம் நேர்ல பார்க்கணும்னா நம்ம ஜப்பான் போலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து நமக்குள்ள டெவலப் ஆகும், ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங். செகண்ட் வந்து என்ன பண்ணா, இந்த மாதிரி நிறைய எக்ஸ்போஸ் ஆர் இந்த மாதிரி நிறைய ஜாப் ஃபேர்ஸ் நம்ம அட்டன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய மார்க்கெட்ஸ் அண்ட் இங்க இருக்கக்கூடிய கம்பெனிஸ் பத்தி இன்னும் டீப்பா நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்போ வந்து நம்ம ஸ்கில்ஸையும் கம்பெனிஸையும் நம்ம மேட்ச் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அண்ட் நீங்க போகும்போது நிறைய இந்த ஜாப்பனீஸ் டொமைன்ல இருக்கிற நெட்வொர்க்ஸ் வந்து பில்ட் ஆகும். ஓகேவா? ஒரு 10 பேர்த்த பார்த்தோம் அப்படின்னா 10 பேர் மூலமா அடுத்து ஒரு 100 பேர்த்த மீட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த டொமைன்னாலுமே அந்த டொமைன் ரிலேட்டடா இருக்க எல்லா மாதிரி என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸும். இப்போ நீங்க சொல்ற மாதிரி இப்போ காலேஜ்லேருந்து எதாவது பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த மேனேஜ்மெண்ட் பண்ற ஸ்கில்ஸ் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆயிடும். ஸ்டூடெண்ட்டே இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த ஃபோரம்ஸ் ஆர்கனைஸ் பண்றது, இந்த எக்ஸ்போஸ் ஆர்கனைஸ் பண்றது, ஒரு 10 பேர் சேர்ந்து நான் போய் இவங்களை கூட்டிட்டு போறேன், நான் போய் இவங்களை பார்த்துக்கிறேன், இந்த மாதிரி சொல்லி நிறைய இடத்துக்கு கூட்டிட்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ள இருக்க அந்த ஸ்கில்ஸும் அது எல்லாமே வந்து டெவலப் ஆகும். ஸோ இதுதான் லேட்டரா ஜாபுக்கு மாறும். அண்ட் ஜாப்ல போய் ரியல் டைம்ல இது யூஸ் பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். ஓகே பிரணி, இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஜாப்பனீஸ் படித்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு என்ன மாதிரியான விஷயங்களை சொல்லலாம்? ஓகே சார், இதுக்கு வந்து லைக் ஆன்சர் பண்ணுறதுக்கு ஜாப்பனீஸ் மட்டும் படித்தா வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் வந்து அது கரெக்டாக இருக்காது. ஸோ ஜாப்பனீஸ் கூட சேர்ந்து நீங்கள் வந்து ஜப்பானையும் படிக்கணும், ஜப்பானோட கல்ச்சரும் படிக்கணும், ஜப்பானோட ஒர்க்கிங் ஸ்டைல் எல்லாத்தையும் சேர்த்து தான் நீங்கள் படிக்கணும். வெறும் புக்கில் இருக்கிற வொக்காபுலரிஸ், கிராமரு ஆர் இந்த மாதிரி நான் நிறைய ரீடிங் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், நான் ஜாப்பனீஸில் வந்து லிசனிங் பார்க்குறேன், எனக்கு அதனால் ஜாப்பனீஸ் தெரியுமா அப்படின்னு எனக்கு வேலை கிடைச்சிருமான்னா கண்டிப்பாக கிடைக்காது. நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அதை விட சரளமாக பேசணும். சர்டிஃபிகேட் நீங்கள் என்ன வச்சுருந்தாலும் ஓகே, பட் பேசணும். அண்ட் லாங்குவேஜ் மட்டும் ஒரே டூல் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த ஜாப்பனீஸை வந்து நீங்கள் ஒரு ஸ்கில் கூட பேர் பண்ணணும். லைக் உங்களோட என்ன விதமான அது வந்து ஒரு ஐடி ஸ்கில்ஸாக இருக்கட்டும், இல்லை சேல்ஸு, இல்லை டீச்சிங்கு, டிசைன், எந்த ஸ்கில்லு அந்த கூட நீங்கள் பேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை வந்து ஈஸியாக கிடைக்கும். அண்ட் அதையே நான் ஈஸியாக கிடைக்கும் சொன்னேன் அப்படின்னா, நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி தான். ஏன்னா ஜப்பானில் வந்து ஹியூமன் ரிசோர்ஸோட ஷார்ட்டேஜ் வந்து நிறைய போயிட்டு இருக்கு. அதனால நிறைய பேர்த்து இப்போ வந்து வி ஆர் இன்டேக்கிங் ஃப்ரம் குளோபல் ரெக்ரூட்மெண்ட் தான். அண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நிறைய பார்த்துருப்போம் இல்லையா, விவன் வித் ஜெட்ரோ ஆல்சோ ப்ரெடிக்டட். ஸோ இந்தியா வந்து சீக்கிரமாக ஜப்பானோட ஹெச்ஆர் ஷார்ட்டேஜை வந்து அந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து போயிட்டு இருக்கு. நாட் ஒன்லி ஜெட்ரோ, நிறைய ஆர்கனைசேஷன்ஸ்லேருந்து இந்த மாதிரி வெளியே நியூஸஸ் வந்து வேர் கெட்டிங் டு நோ. அதனால வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கொஞ்சம் ஜப்பான் சைடு பக்கம் அப்படிங்கிறது திரும்பி இருக்கிறாங்க. இது வரைக்கும் அந்த ஜெர்மன், யூஎஸ், ஆஸ்திரேலியா, கனடா இதுல இருந்து கிரேஸ் இப்போ ஜப்பான் பக்கமும் திரும்ப ஆரம்பிச்சிருக்குது. இது இங்கிருந்து அப்படியே டேக் ஆன் ஆகும் அப்படிங்கிறது நம்புறோம். அதுக்கு ஜாப்பனீஸ் வந்து படிச்சா போதும். இது எல்லாத்தையும் வண்டர்ஃபுல். பிரணி, உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த யூடியூப் வீடியோஸ், டுவோலிங்கோ மாதிரியான ஆப்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு N5 N4ன்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒரு ஜாப் அச்சீவ் பண்ணிட முடியுமா? சார், இப்போ அந்த சோஷியல் மீடியாஸ் நீங்க சொல்ற மாதிரி அதர் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் ஏதாவது யூடியூபோ, டியூலிங்கோ நிறைய அப்ளிகேஷன்ஸ்ல ஹலோ டாக் இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இது வந்து இட்ஸ் ஓகே டு ஸ்டார்ட். பட் நான் இந்த லாங்குவேஜ்ல சீரியஸா ஒரு ப்ராக்ரஸ் காட்டணும் அப்படின்னா, லைக் எஸ்பெஷலி இந்த கிராமர், இந்த ஸ்பீக்கிங் இந்த மாதிரிலாம் எனக்கு வேணும், இன்டெப்தா போகணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர்ட் கிளாஸஸ் இல்லாம வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஸோ ஏன்னா அந்த கிளாஸஸ்ல ஒரு 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 சென்சே ஆர் ஒரு டீச்சர் யாராவது ஒருத்தர் அந்த டீச் பண்றதுக்கும் நீங்க யூடியூப்ல பாக்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஸோ அதனால இது வந்து நீங்க படிச்சிடலாம். இப்போ ஹிரகானா, கத்தகானா எல்லாமே நீங்க ஓனா படிக்கலாம். பட் இன்டெப்தா நீங்க போயிட்டு
ஃபார்மல்லி வேர்ட்ஸ் எப்படி இருக்கும், இன்ஃபார்மல் வேர்ட்ஸ் எப்படி இருக்கும், கேஷுவல் எப்படி இருக்கும், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் நாங்கள் யூஸ் பண்ணுற ஃப்ரேசஸ் வந்து இருக்கும் ஜாப்பனீஸில். இது எல்லாமே வந்து லைக் அந்த யூடியூப்ல வீடியோஸோ இல்லை அனிமேஸ் இது எதுலையுமே வந்து வராது. ஸோ அதனால வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருந்தது அப்படின்னா இட் வில் பி குவைட் குட். நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம் கேட்டு. இது என்ன அது என்ன நம்ம கேட்டுக்கலாம். இப்போ யூடியூப்ல போயிட்டு நம்ம அதெல்லாம் கேட்க முடியாது. அவன் சொல்லியிருப்பான், அது அப்படியே வந்து வில் பி பை ஹார்ட்டிங் இட் மோஸ்ட்லி. அதனால தான் சொல்றேன். பெனி இப்போ வந்து ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ஒன்லி ஜாப்பனீஸ் கம்பெனி விச் ஆர் லொக்கேட்டட் இன் ஜப்பான் அங்க மட்டும்தான் ஜாப் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கா, இல்ல வேற எம்என்சி கம்பெனிஸ் இன் ஜப்பான் ஆர் இந்தியாவில் இருக்கிற கம்பெனிஸ் அங்கெல்லாம் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கா? வாட் இஸ் யுவர் டேக் ஆன் தட்? நோ, ஜாப்பனீஸ் படிச்சா ஜப்பான்ல மட்டும்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்தியாலையுமே இருக்குது. இந்தியாலையுமே ஜாப்பனீஸ் தெரிஞ்ச பைலிங்குவல் இன்ஜினியர்ஸை ரெக்ரூட் பண்ற கம்பெனிஸ் வந்து தெர் ஆர் பிளென்டி ஆஃப் கம்பெனிஸ். லைக் இங்கே டாப் எம்என்சிஸ்ல இருந்து ஸ்டார்ட் அப்ஸ்ல இருந்து எல்லாத்துக்குமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பைலிங்குவல் இன்ஜினியர்ஸோட டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா வி கேன் கெட் ஹைலி பேயிங் ஜாப். ஒரு ஃப்ரெஷருமே வந்து ஒரு டீசெண்டான பே விட நல்ல பே தர்ற கம்பெனிஸ்லேயே வந்து நம்ம பிளேஸ் ஆகலாம். அண்ட் யூ வில் ஹேவ் மெனி ப்ரிஃபரன்சஸ் இன் இன்டர்வியூஸ். லைக் ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சியோட நம்ம போகிறோம், அதுவும் எஸ்பெஷலி இன் ஜாப்பனீஸ் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஜப்பான் வந்து குளோபல் மார்க்கெட்டில் இருப்பாங்க. அவங்களோட ஆட்டோமோட்டிவாக இருக்கட்டும் இல்லை எதா வேணாலும் இருக்கட்டும், தே ஹாவ் இன் ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட். அது கண்டிப்பாக ஜாப்பனீஸ் கஸ்டமர்ஸ் இருப்பானுங்க. எல்லா பக்கம் இருந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் டீமும் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான அந்த நீடு வந்து அதிகமாகவே தேவைதான். அதனால் வந்து நீங்கள் குளோபலி ஜாப்பனீஸ் படித்தோன்னா உங்களுக்கு ஜாப் வந்து எங்கே வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். கரெக்டாக நம்ம அப்ரோச் பண்ணால் போதும். வண்டர்ஃபுல். பெனி, இந்த அப்ரோச் அண்ட் நெட்வொர்க்கிங் அப்படின்னு சொல்லும்போது இந்த லிங்க்டின் மாதிரியான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ், ப்ரொஃபஷனல் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜாப்பனீஸ் கெரியர் ஜேர்னியில்? இப்போ அந்த லிங்க்டின் அதர் ஜாப் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கு தெரியுமா, அதில் வந்து நிறைய ஆட்ஸ் ஜாப் டீடைல்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கும். லிங்க்டின் வந்து என்ன அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபார் அவே பெட்டர். நம்ம டேரெக்டாக போய் ஒருத்தர் ரீச் அவுட் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் போய் ஒரு நிறைய கீவேர்ட்ஸ் போட்டு நான் சர்ச் பண்ணுறேன், எனக்கு இந்த மாதிரி ஜப்பான் சாஃப்ட்வேர் N3 ஸ்பெஷலிஸ்ட் இந்த மாதிரி நிறைய நான் போட்டு சர்ச் பண்ணுறேன். எனக்கு ஒரு 10 ப்ரொஃபைல் வருது. அந்த 10 ப்ரொஃபைல்லையும் நான் போயிட்டு கனெக்ட் கொடுத்தோம் அப்படின்னா அதில் 10ல் 2 கனெக்ட் வந்து அக்செப்ட் ஆகும். ஸோ அது ஒரு கான்வர்சேஷனாக மாறும். அந்த கான்வர்சேஷன்லேருந்து நிறைய இன்புட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் சார். அண்ட் இப்போ நம்ம நல்லா பேசணும் அப்படின்னா தே வில் ஸ்டார்ட் கைடிங். அவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு நமக்கு சொல்லுவாங்க. ஸோ வில் கெட் ஒன் ஆன் ஒன் இன்ட்ராக்ஷன். நம்ம எதுவுமே தனியாக தேவை. ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutes ஆஃப் டைம் வந்து நம்ம அதில் போட்டோம் அப்படின்னாலே அதோட ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் தென் நிறைய ஜாப் சைட்ஸ் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு அதுலேயும் இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் சார். வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். ஓகே பிரணி, இப்போ வந்து ஜப்பான் அப்படின்னாலே ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள், டயர்லெஸ்ஸாக ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹவு டு யூ ஃபீல் அபவுட் ஜாப்பனீஸ் ஒர்க் ஸ்பேஸ் அண்ட் ஒர்க் கல்ச்சர்? கரெக்ட் சார். அது வந்து ஒர்க் ஸ்பேஸ் நீங்கள் சொன்ன மாதிரி இவனுக்கு வந்து ரொம்ப ஒர்க்கஹாலிக் பீப்புள் தான் சார். காலையில் வந்து ஒரு 8:30க்கெலாம் பார்த்தோன்னா அப்படி ஸ்கூல் மாதிரியும் இருக்கும். எனக்குலாம் வந்த புதுசில் வந்து அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுது. நிறைய கம்பெனிஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 8:30க்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். 8:30 or 9 அந்த டைமுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஷார்ப்பாக ஆன் டைம் எல்லோரும் இருப்பாங்க. அந்த ஒரு காலையில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பக்கத்து டேபிளில் கூட திரும்பி எவனும் எதுவும் பேச மாட்டாங்க, ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. தே வில் பி கீப் ஆன் சீயிங் தேர் சிஸ்டம்ஸ், தே வில் பி ஒர்க்கிங், தே வில் பி அட்டெண்டிங் மீட்டிங்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அண்ட் கரெக்டாக 12 மணிக்கு ஒரு பெல் அடிக்கும். அந்த பெல் அடிச்சோடனே லஞ்சில் இருப்பாங்க. 1 o'clock கரெக்டாக முடிஞ்சிடும். 1 o'clock வந்து டேபிளில் இருப்பாங்க. ஈவினிங் அதே மாதிரி 5:45 தே வில் லீவ். ஆஃப்டர் தட் இஃப் தே ஹேவ் ஓவர் டைம் தே வில் டூ. ஸோ ஃபஸ்ட்டு அந்த 5 days அந்த வீக் வந்து கம்ப்ளீட்லி தே வில் பி ஒர்க்கிங் லாட் அவ்வளோதான். ஆஃப்டர் தட் அந்த 5க்கு அந்த ஃப்ரைடே வந்து நீங்கள் ஒரு 6 PM மேலே நெக்ஸ்ட் மண்டே மார்னிங் 9 AM or 8 AM வரைக்கும் யூ கேனாட் டிஸ்டர்ப் எனி பர்சன். ஸோ தே வில் பி வெரி மச் அழகாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. இது என்னோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் அண்ட் ஒர்க்கிங் டேஸ், இது என்னோட வீக்கெண்ட், இது என்னோட பர்சனல் டைம் அண்ட் திஸ் இஸ் மை ப்ரைவேட் ஸ்பேஸ். இந்த இடத்துல நான் எதுவும் பண்ண மாட்டேன், இந்த இடத்துல எதையும் நான் பண்ணாமல் விட மாட்டேன். இது அழகாக வந்து அவன் கேட்டகரைஸ் பண்ணி சூப்பராக இருப்பாங்க. எனக்கு பர்சனலி இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு அடாப்ட் ஆகி நான் இங்கே எல்லாத்துலேயுமே சொல்லுவேன், த ஃபர்ஸ்ட் டிஃபிகல்ட்டி ஐ ஃபேஸ்ட் இன் ஜப்பான் இஸ் பீங் பர்ஃபெக்ட் அப்படின்னு. ஏன்னா ரொம்ப இதாக இருந்துச்சு. அப்புறம் அது வேறு வழி இல்லை, நீங்கள் பழகிதான் ஆகணும். ஏன்னா வந்தாச்சு, வேலை பார்த்தா தான் அப்புறம் சரி என்ன பண்ணுறது, அப்புறம் வாங்க போவோம் அப்படின்ட்டு நமக்கு அந்த டிரான்சிஷன் வந்து புதுசாக இருந்துச்சு.
அண்ட் இப்போ வந்து அதுக்கு பழகி போச்சு. அவ்வளோதான் சார். சூப்பர். ஸோ ஜாப்பனீஸ் கம்பெனிஸ் ஆர் ஜாப்பனீஸ் பைலிங்குலா ஒர்க் பண்ணும்போது என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் தட் வி கேன் கெட்? என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஜாப்பனீஸ் பீப்புள் வந்து நம்மள நல்லா பார்த்துக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ ஒரு ஃபாரினரா வந்து அவங்க கூட உட்கார்ந்து அவங்க லாங்குவேஜை நம்ம நீட்டா, டீசென்ட்டா, ஃபார்மல் யூஸ் பண்ற இடத்துல ஃபார்மல், இன்ஃபார்மலா இன்ஃபார்மல், கேஷுவலா ஃப்ரெண்ட்லியா இது மாதிரி எல்லா இதுலயும் நம்ம நீட்டா கேட்டகரைஸ் பண்ணி அவங்க கூட ஒருத்தரா நம்ம உட்காந்து ஜாலியா நம்ம ஊர்ல பேசுவோம்ல, வாங்க காஃபி சாப்பிட போலாம், நல்லா இருக்கீங்களா, ஏன் நேற்று வரல, என்ன உடம்பு சரியில்லைங்களா, பரவாயில்லைங்களா, மாத்திரை போட்டிங்களா, இந்த மாதிரிலாம் நம்ம கேட்கும்போது அவங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு கேர் எடுத்து நம்ம சும்மா நேற்று உங்களுக்கு என்ன கோல்டுன்னு சொன்னாங்க, இப்போ பரவாயில்லையா, இவ்வளோ கேட்டாலே போதும், அவ்வளோ ஹாப்பி ஆவாங்க. உங்களுக்கு அழகா குனிஞ்சு ரொம்ப தேங்க்ஸ் நீங்க கேட்டதுக்கு, இந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஹம்பிளா நம்ம கிட்ட பேசுவாங்க. அவங்க வெளியே போனாங்க, நம்மளையும் சேர்த்து கூட்டிட்டு போவாங்க. இந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒருத்தரா நம்மள வந்து மிங்கில் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த இது வந்து நல்லா இருக்கும். ஸோ நமக்கு பர்சனலா என்ன ஃபீல் ஆகும் அப்படின்னா, ஓகே நம்ம ஃபாரினரா வந்து இங்க ஜப்பான்ல ஜாப்பனீஸ்லாம் நம்மள இந்த அளவுக்கு பார்த்துக்கிறாங்க. நமக்கும் ஒரு விஷயம் வரும். அண்ட் இதுக்கப்புறம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும், அப்ப நம்ம இன்னும் நம்ம ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கணும். அப்ப இன்னும் நம்மள நிறைய பேர் சேர்த்துக்குவாங்க. ஒரு ஃபாரின்ல நமக்குன்னு தனியா ஒரு நெட்வொர்க் வந்து நம்ம பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஜாப்பனீஸ் படிச்சதுனால இந்த பைலிங்குவலா வந்து கொஞ்சம் யூனிக்னஸா தெரியும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்தியால இருந்து யாராவது ஒருத்தவங்க வராங்க. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். ஒரு நமக்கு தெரிஞ்சவங்க வந்து ஒரு ட்ரிப்புக்குன்னே வராங்க வச்சுக்கோங்க ஜப்பானுக்கு. ஒரு ஒரு 10 நாள் ட்ரிப்புக்கு வராங்க. இங்க நம்ம வந்து ஒரு பைலிங்குவலா இருக்கிறோம். நமக்கு தெரிஞ்சவ தெரியாதவ. சரி தெரிஞ்சவங்களே கூட்டிட்டு வர்றாங்க. அப்ப அவங்க கூட உட்கார்ந்து நம்ம ஒரு லோக்கல் மாரி இங்க எல்லாத்து கூடயும் வந்து சுத்தி காட்டிட்டு, இதெல்லாம் இந்த பிளேஸுங்க, இதெல்லாம் இந்த பிளேஸுங்க. நாலு இடத்துல போய் ஜாப்பனீஸ் பேசிட்டு அவங்க பார்த்துக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி பைலிங்குவல் ஸ்கில்ஸ்லாம் இருக்கும்போது என்ன அப்படின்னா, ஒரு யூனிக்னஸா இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்றேன். அது நல்லா இருக்குது. வண்டர்ஃபுல். பிரணி, ரொம்ப சீரியஸாகவே பேசிட்டோம். எல்லாம் ஒரு ஒர்க்கு, அஃபிஷியல், ஹியூமன் ரிசோர்ஸஸ் இதுலேயே பேசிட்டோம். கல்ச்சர், லைஃப் ஸ்டைல் இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஜப்பானில் எப்படி கல்ச்சர் இருக்குது? நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா? இஸ் இட் அ குட் பிளேஸ் டு லிவ்? சார் அது வந்து அன்டவுட்டட்லி இது வந்து ஒரு வேற லெவலான கண்ட்ரி. பக்கா சேஃப் அண்ட் செக்யூரான கண்ட்ரி. வெல் டிசிப்ளினா இருக்கும். ஐ மீன் எக்ஸ்ட்ரீம் ஜாலி எல்லாமே இருக்கும். ஸோ 24/7 எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கும். அந்த விஷயம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் தென் ரோட்ல ஐ மீன் வெஹிக்கிள்ஸ் அந்த டிசிப்ளினா போறது வர்றது எல்லாமே ஜாலியா இருக்கும். அண்ட் அந்த வீக்கெண்ட்ஸ்ல வந்து நிறைய வந்து ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரும் வெளியே கும்பலா போயிட்டு அந்த பார்பிக்யூ ஸ்பாட்ஸ் பண்றது, எல்லாரும் கும்பலா போயிட்டு நாங்கள் எல்லாம் பிரியாணி சமைப்போம் ஒரு இடத்துல, அடுப்பத்தை வச்சு நாங்களே ஜென்ரலாக ஜாலி பண்றது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்குது. அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் வந்து ஜப்பானில் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் பர்டிகுலர்லி நம்ம இந்தியன் தமிழ் கம்யூனிட்டி எல்லாமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, வி யூஸ் டு பிளே லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் பேட்மிண்டன். எல்லா பக்கம் போய் விளாடுவோம். பேட்மிண்டன் மட்டுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பேட்மிண்டன், கிரிக்கெட், வாலிபால் என்னென்ன கேம் எல்லாம் கண்ணில் போடுதோ அதை செய்யறதுக்குன்னு இங்கே நாங்கள் ஒரு கேங் வந்து இருக்கிறோம். ஒரு 10 பேர் சேர்ந்தோம்னா ஓகே வாங்க நம்ம போய் ஏதாவது விளாட்லாம் அப்படின்னு இந்த மாதிரி ஜாலி பண்ணுறது. அண்ட் தென் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. ஜாப்பனீஸ் ஃபுட்ஸு அண்ட் அதர் இன்டர்நேஷ்னல் ஃபுட்ஸ் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. இந்த மாதிரி வீக்கெண்ட்ஸும் ரொம்ப ஜாலியாக இருக்கும். அண்ட் வீக் டேஸ்லேயே ஜாலியாக தான் இருப்போம். வீக்கெண்டில் இன்னும் ஜாலியாக இருப்போம். அவ்வளோதான். அண்ட் மோரோவர் அந்த அந்த ஸ்ட்ரெஸ்ஸு அந்த இதெல்லாம் வந்து எதுவுமே வந்து எடுத்துக்கிறது இல்லை. அவ்வளோதான். அது எடுத்துக்கிற அளவுக்கு எதையும் நான் பண்றது இல்லை. வண்டர்ஃபுல். ஜாலியாக அப்படியே மேலாப்புல போயிட்டு என்ஜாய். அண்ட் இன்னொரு படி மேலே போனோம் அப்படின்னா, பேச்சுலருக்கு மட்டுமான்னு கேட்டிங்கன்னா, ஃபேமிலிக்கு ரொம்ப ஒரு சேஃபான கண்ட்ரி. லைக் நிறைய பேர் வந்து இப்போ இந்தியாவில் இருந்துமே என்கிட்டயுமே சொல்கிற விஷயம் என்ன, இப்போ ஜப்பானில் இருக்கிறதே வந்து நிறைய பேர் இந்தியாவில் நான் ஏதோ ஒரு ஒரு தண்ணி இல்லாத ஒரு காட்டில் இருக்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அங்கே போறியே உனக்கு அது கிடைக்குமா இது கிடைக்குமா, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு. இந்தியாவை விட எல்லாமே நல்லா கிடைக்குது எனக்கு பர்சனலி. ஓகேவா? ஏன்னா டக்குன்னு இப்போ வந்துட்டு அது இப்படி ஜப்பானில் அது கிடைக்குது இது கிடைக்குது எல்லாமே கிடைக்குது. ஓகே, இந்த தட்டைப்பயிர்லேருந்து பாசிப்பயிர்லேருந்து பச்சைப்பயிர்லேருந்து கரம் மசாலா எல்லா மசாலாவும் கிடைக்குது. சூப்பர். சாப்பாடுக்கு பஞ்சமே கிடையாது. எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா இருக்குது. அண்ட் ஃபேமிலி வந்து இங்க என்னன்னா ரொம்ப அழகா ஒரு ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவா, அண்ட் தென் வந்து ஒரு ஃபங்க்ஷன்னா 4 பேர் ஒன்று சேர்ந்து நம்ம இந்தியாவில் இருக்க மாதிரியே தான். என் வீட்டில் முறுக்கு பண்ணேன், என் வீட்டில் சீடை உருட்டினேன், என் வீட்டில் குலாப் ஜாமுன் பண்ணேன், இந்த மாதிரி அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது. இந்தியாவில் என்ன இருக்குதோ சேம் கல்ச்சர் வேர் ரெப்ளிகேட்டிங் இன் ஜப்பான். சூப்பர். வெரி குட். வண்டர்ஃபுல். பிரணி, இப்போ வந்து ஃபேமிலியோட செட்டில் ஆகணும் அப்படின்னா அங்கே வந்து ஒரு கம்யூனிட்டி தேவை. நம்மளை மாதிரி ஆளுங்க கொஞ்சம், ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு ஃபங்க்ஷன்னாலோ நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் ரொம்ப குவைட் ஆஃபன் நம்ம இருக்கோம். அடுத்தவங்களை மீட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம். அந்த மாதிரியான அக்கேஷன்லாம் அங்கே ஜப்பானில் இருக்கா? இந்தியன் பீப்புள் அந்த மாதிரி ஒரு கேதரிங் மாதிரி எல்லாம் பண்ணுறீங்களா? ஹவு டு யூ லிவ் இன் ஜப்பான்?
நிறைய இருக்குது. கமிங் டு தி ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் செலிப்ரேஷன் சொல்லுங்க இல்லையா? இப்போ நான் இந்தியாவில் இருக்கேன் அப்படின்னா ரைட், நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து நம்ம வந்திருக்கோம். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வருஷத்துல ஓகே இந்த அன்னைக்கு இந்த ஃபெஸ்டிவல், இந்த அன்னைக்கு இந்த ஃபெஸ்டிவல், ஓகே கொஞ்சம் கேப் விட்டு பண்ணுவோம். இங்க என்ன அப்படின்னா எல்லா கம்யூனிட்டி பீப்புளும் ஒரே இடத்துல இருப்பாங்க. ஓகே, இந்தியன்ஸுக்குன்னு தனியா வந்து இவங்க ஒரு 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 4-5 ஏரியாவை வந்து இங்க இந்தியன்ஸ் வந்து டோட்டலா வந்து இதை நாங்க ரெண்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல எல்லா ஸ்டேட்ல இருந்தும் இருப்பாங்க. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா ஃபெஸ்டிவல்ஸ் கொண்டாடும் போது நமக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா வில் பி இன்வைட்டட். ஓகே, அப்போ வந்து எல்லா விதமான கல்ச்சர்ஸும் கற்றுக்கலாம். லைக் நார்த்து சவுத்து எல்லா பக்கம் நம்ம போகலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் நம்ம தமிழ் கம்யூனிட்டியில் எடுத்துக்கிங்களேன், இங்கே எல்லாமே செலிப்ரேட் பண்ணுவோம். பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோம். அண்ட் ஈவன் சித்திரை ஒன்று தமிழ் திருவிழா இருக்கு இல்லையா, அது நம்ம வந்து கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணுவோம். அண்ட் தீபாவளி செலிப்ரேட் பண்ணுவோம். இங்கே நிறைய பீப்புள் எல்லாருமே சேர்ந்து இங்கே வந்து அண்ட் வில் பி பிரிங்கிங் நிறைய இந்தியாவிலேருந்து ஆர்டிஸ்ட்டு செலிபிரிட்டிஸு அண்ட் தென் நிறைய ஸ்பீக்கர்ஸ் இவங்க எல்லாத்தையுமே வந்து வில் பி இன்வைட்டிங் டு ஜப்பான். நிறைய ஸ்டாண்டப் கமெடியன்ஸ் வந்து இங்கே கூப்பிடுவோம். வில் பி ஆர்கனைசிங் ஈவெண்ட்ஸு. இந்த மாதிரி செலிப்ரேஷன்ஸ்க்கு வந்து பஞ்சமே இருக்காது. எல்லாம் அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வில் பி இன் ட்ரெடிஷ்னல் வியர் இன் ஜப்பான். அண்ட் ஈவன் நேட்டிவ் ஜாப்பனீஸ் பீப்புள் கூட தே வில் பி வியரிங் தோத்தீஸ், அப்புறம் வந்து இந்த பைஜாமாஸ் மாதிரிலாம் போடுவாங்க. அண்ட் தென் ஜாப்பனீஸ் லேடிஸ் வந்து சாரி, இந்தியா ஐ மீன் நம்ம தமிழ்நாட்டோட ட்ரெடிஷ்னல் சாரி, பட்டு புடவை இதெல்லாம் கட்டுவாங்க. ஸோ தீஸ் பீப்புள் லைக் இந்தியா ட்ரெடிஷன் மோர் கேட்டிங்க அப்படின்னா. ஸோ அதனால எல்லா ஃபெஸ்டிவல்ஸுமே வில் பி செலிப்ரேட்டிங். வண்டர்ஃபுல். ஸோ இப்போ இந்தியன்ஸ் வந்து அங்கே ஃபேமிலியோட செட்டில் ஆகிறதுக்கு இந்த விசா மாதிரியான விஷயங்கள்லாம் ஹவு ஈஸி இட் இஸ் டு கெட்? எஸ், ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் வந்து நிறைய கேட்டகரிஸ் ஆஃப் விசா வந்து வி ஹேவ் இல்லையா. இப்போ நான் ஒரு பேச்சுலராக ஒரு பையன் வந்து இருக்கிறான் அப்படின்னா, இப்போ அவன் பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வரணும். எதர் ஹி கேன் கோ வித் டூரிஸ்ட் விசா ஆர் ரிலேட்டிவ் ஷார்ட் டேர்ம் விசா, அதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் மேரேஜ் பண்ணி யாராவது ஒருத்தர் செட்டில் ஆகுறாங்க அப்படின்னா வில் கெட் ஆர் ஃபேமிலிஸ் ஆஸ் அ டிபெண்டன்ட் விசா வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு நிறைய டாக்குமெண்ட் சப்மிஷன்ஸு அதெல்லாமே அது ஒரு தனி ப்ராசஸ், அது போய்க்கும். அண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஒர்க்கிங் அப்படின்னா தே ஓன்ட் நீட் டு பி ஆஸ் அ டிபெண்டன்ட். தே போத் ஆர் ஏர்னிங் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் தே கேன் பி இன் தேர் ஓன் ஒர்க்கிங் விசா. ஸோ இந்த மாதிரி நிறைய கேட்டகரி. ஆப்வியஸ்லி கிட்ஸ் எல்லாருமே வந்து இட் வில் பி ஆடட் ஆஸ் அ டிபெண்டன்ட். இந்த மாதிரி எடுத்துக்கலாம் சார். ஸோ விசா இஸ் நாட் கெட்டிங் விசா டு ஜப்பான் quite easier than compared to other foreign countries. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்றேன். அதனால வந்து வண்டர்ஃபுல். so it's not a big challenge for Japan. சூப்பர். ஸோ பிரணி, ஜப்பான் அப்படின்னாலே எல்லாத்துக்கும் டெக்னாலஜி பிரம்மாண்டம் அப்படின்னு தான் நமக்கு தெரியும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஜப்பான் லேண்ட் ஆன உடனே ஒரு வாவ் இவ்வளோ சூப்பராக இருக்கே, இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கே அப்படின்னு பார்த்த வியந்த விஷயங்கள்லாம் என்னென்ன? வியந்த விஷயங்கள் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்ம இந்தியாவிலேருந்து ஒரு ஃபாரின்லேருந்து இன்னொரு கண்ட்ரி ஜப்பான் வந்திருக்கேன் அப்படின்னா பெருசாக இருக்கிற பில்டிங்ஸ் தான். அப்படியே எல்லாத்தையுமே வந்து எல்லாம் அப்படியே 50 ஃப்ளோர் 60 ஃப்ளோர்னு மேலே தூக்கி வச்சிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் அதெல்லாம் லைவ்ல இதெல்லாம் நம்ம படத்தில் பார்த்துருக்கோம் அப்படின்ட்டு இங்கே வந்து பார்த்தோன்னே அதெல்லாம் நான் வாவுன்னு பார்த்தேன். செகண்ட் டே இவங்க வந்து ஃபாலோ பண்ணுற மேனர்ஸ், அது வந்து இப்போ சிம்பிளா இப்போ ஒரு எஸ்கலேட்டர்ல ஏறினா கூட லெஃப்ட்ல வந்து நின்று போறவங்க அப்படியே லெஃப்ட்ல ஒரே படி நின்று போவாங்க. இப்போ இந்த எஸ்கலேட்டர்ல குடுகுடுன்னு மேலே போறவங்க எல்லாம் அதுல வந்து ரைட் சைட்ல வந்து தே வில் பி மூவிங். இந்த விஷயங்கள் நல்லா இருந்தது. அண்ட் தென் வந்து பஸ்ஸில் வந்து லைக் என்ட்ரி எக்ஸிட், என்ட்ரியில் என்ட்ரி எக்ஸிட்டில் எக்ஸிட். நம்ம வந்து நம்ம அப்படியே நம்ம தெரியும் இல்லையா, நம்ம பண்ணதெல்லாம் அப்படியே துண்டு எடுத்து உள்ளே போட்டு சீட்டு பிடிச்சி உள்ளே ஏறி அதெல்லாம் ஓகே. பட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நீட்டாக ஸ்ட்ரக்சராக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் நான் நிறைய பார்த்தேன். அண்ட் தென் அந்த ஸ்கூல் கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து தேர் மோர் அப்படியே இங்கேருந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 வயசு ஒரு 5 வருஷம் என்ன சம்திங் அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தே ஓன்ட் ஹேவ் எனி லெசன்ஸ், தே வில் டீச் ஒன்லி மேனர்ஸ். அந்த விஷயம் வந்து உண்மையிலே எனக்கு ஷாக் ஆச்சு. ஸ்கூல்ஸ்ல நம்ம போனாலே தெரியும் இல்லையா, ஃபர்ஸ்ட் டே 1ல இருந்து ஸ்டார்ட் ABCDEF ஆனா அவனா ஹோம்ஒர்க் எழுது, இம்போசிஷன் எழுது, எதுவுமே கிடையாது. ஒன்லி மேனர்ஸ். அந்த ஃபவுண்டேஷன் வந்து இவனுக்கு அதிலே ஸ்ட்ராங் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால லைஃப் லாங் வந்து இவன் நினைச்சாலும் அதுலேருந்து வெளியே வர முடியல. ஸோ இந்த விஷயம் வந்து ரொம்ப ஒரு நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். ஸ்கூல் கிட்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கிறாங்க. ஸோ அழகா இல்லை எங்கே போனாலும் கேங்காக போயிட்டு ஒரு வேஸ்ட் எங்கேயுமே போட மாட்டாங்க. வாட் எவர் திங்ஸ், இப்போ நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், நான் ட்ரெயினில் போகும்போது ஏதாவது எங்கேயாவது போகிறேனே, நான் வாங்கி சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னா அதை அப்படியே தென்னந்தேரம் அங்கே போட்டு வர மாட்டோம். அந்த வேஸ்ட்டை எடுத்து பேக்கில் வச்சுட்டு எங்கே அடுத்த டஸ்ட்பின் வருதோ அங்கே எடுத்து போட்டுட்டு தான் போகும். வி ஷுட் நாட் டூ. அண்ட் ஈவன் ஒன் மோர் இன்ட்ரெஸ்டிங் திங் ஐ வுட் லைக் டு ஷேர் என்ன அப்படின்னா, டாக்ஸ் இருக்கு இல்லையா, ஜப்பானோட டாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரெட்டியாக இருக்கும். லைக் நிறைய பேர் இங்கேயே சொல்லுவாங்க, பிறந்தா ஜப்பானில் நாயா பிறக்கணும் அப்படிம்பாங்க. ஏன்னா
அந்த டாகுக்குன்னு வந்து தனியாக ஒரு 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 குழந்தைய வந்து நீங்கள் எப்படி ஒரு நியூ பார்ன் பேபி வச்சிருப்பீங்க தனியாக, அதுக்குன்னு அந்த பேபி வாக்கரு, அதில் அழகாக உட்கார வச்சு அதுக்கு ட்ரெஸ் போட்டு, அதுக்கு தொப்பி, இந்த மேக்கப் இதெல்லாம் வச்சு அதெல்லாம் பண்ணி, அந்த டாகை வாக்கிங் கூட்டு போகிறப்ப கூட அந்த டாக் வந்து ரோட்டில் ஏதாவது லைக் ஒரு டாய்லெட் ஏதாவது ஒன்று பாஸ் பண்ணால் கூட அந்த ஓனர் வந்து அது முடிச்சதுக்கு அப்புறமா அந்த இடத்த கழுவி வச்சுட்டு தான் டாக் எடுத்துகிட்டு போவாப்புல. அதை அப்படியே வந்து விட்டுட்டு போக மாட்டாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து எனக்கு நம்பர் ஒன்னான்னு கேட்டிங்க, நம்பர் ஒன் நான் ஆச்சரியப்பட்டு பார்த்த விஷயம். இது ஜஸ்ட் நான் சொன்னது ஃபியூ தான், இன்னும் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து நம்ம சொல்றதை விட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே அதோட ஸ்டேட் வந்து வேற லெவலில் இருக்கும் சார். திஸ் இஸ் வாட் திங்ஸ். சூப்பர். ஸோ இப்போ ஜப்பான்லலாம் எப்படி ஷாப்பிங் எல்லாம் நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் அங்கே எஸ்பெஷலி இன்டர்நேஷ்னல் பீப்புளுக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். என்ன மாதிரியெல்லாம் தட் வி வில் கெட்? இப்போ அது வந்து எப்படின்னா சார், லைக் ஆஃபர்ஸ் அப்படின்னா ஜென்ரலி எல்லா இடத்துலையும் வி ஹாவ். பட் இப்போ நமக்கு என்ன அப்படின்னா நம்மளோட விசா பொறுத்து வந்து இந்த ஐஃபோன்ஸ் எல்லாம் வந்து நம்ம வாங்கலாம். ஸோ நிறைய இப்போ ஜப்பான் வந்து ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய ஒரு ட்ரீம். எனக்கு வந்து ஆப்பிள் ஐஃபோன் வாங்கணும் அப்படிங்கிறது ரொம்ப வருஷமா ஒரு ஒரு ட்ரீம்ல இருந்த ஒரு விஷயம். அது ஜப்பான் வந்து அது நடந்துருச்சு. ஸோ இப்போ என்னன்னா இங்கே என்னன்னா அந்த விசா நம்மளோட டியூரேஷன் பொறுத்து வந்து வி கேன் ரெண்ட் ஆர் ஐஃபோன்ஸ். ஒரு 2 இயர்ஸ் ஆர் 3 இயர்ஸ்க்கு வந்து நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். வி டோன்ட் வாண்ட் டு பே எனி கேஷ். ஸோ மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இப்போ ஃபோன் எடுத்தோம் அப்படின்னா இஎம்ஐ பே பண்ணுவோம். இங்கே அது மாதிரி வாங்காமல் வாட் வி கேன் டூ இஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து சிம்முக்கு பே பண்ணுவோம். ஜப்பான் கெட்டிங் ஃபோன் இஸ் ஈஸி பட் சிம் இஸ் குவைட் காஸ்ட்லி. ஸோ இங்கே அந்த மாதிரி வரும். அண்ட் இப்போ நம்ம சாப்பிட நிறைய இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா இப்போ ஒரு டைம் பேசிஸ் ஒரு 8:30 ஒரு 9:30க்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா கடையில் இருக்கிற எல்லா ஃபுட்டுமே வந்து they will reduce to 50%. அது வந்து அது விற்க முடியாமல் அப்படிங்கிறது அந்த இதில் கிடையாது. they will be giving that. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருந்தாலுமே நிறைய ஆஃபர்ஸ் வந்து இங்கே போயிட்டுருக்கும். திடீர்னு நிறைய சேல்ஸ் போடுவாங்க சைட்டில். ஸோ வில் பி கீப் ஆன் வாட்சிங் தட். எங்கே டக்குன்னு ஏதாவது வருதான்னு பார்த்துட்டு வில் பி டேக்கிங். நிறைய கூப்பன்ஸ் வந்து வில் பி கெட்டிங்க. நிறைய பாயிண்ட் சிஸ்டம் கொடுப்பாங்க. நீங்கள் சும்மா ஒரு இப்போ நான் ஃபோன் யூஸ் பண்ணுறேன், இந்த ஃபோனை நான் மாற்ற போகிறேன் அப்படின்னா அந்த மாற்ற போகிற ஃபோனுக்கு வந்து ஒரு 30,000 பாயிண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. 30,000 ஆர் 40,000 பேஸ்ட் ஆன் வாட் இஸ் யோர் நீட். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது நல்லாயிருக்கும். சூப்பர். ஃப்ரெண்ட் ஒரு லாஸ்ட் கொஸ்டினோட முடிச்சுக்கலாம். நான் வந்து இப்போ ஜாப்பனீஸ் லேர்ன் பண்ணி ஜாபுக்கு போகிறவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் கேட்குறேன். நீங்கள் அதை கமிட் பண்ணிட்டீங்க, ஜப்பான் போகணும் அப்படின்னு கமிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டார்ட் யுவர் லாங்குவேஜ் ஜேர்னி ஃபர்ஸ்ட். லாங்குவேஜ் மட்டும் லேர்ன் பண்ணாமல் நீங்கள் சொன்ன மாதிரி அதோட கல்ச்சர் ஜப்பானையே லேர்ன் பண்ணுங்கள். பண்ணிட்டு இருக்கும் போதே ஒரு லெவல் முடிச்சதுக்கு அது பண்ணிட்டு இருக்கும் போதே ஜாப்பனீஸ் பீப்புளோட கனெக்ட் ஆகுங்க. ஜாப்பனீஸ் பீப்புளோட இன்டராக்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை நிறைய கிரியேட் பண்ணுங்க. நிறைய ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ஈவெண்ட்ஸில் நீங்கள் நிறைய அவங்களோட மிங்கிளாங்க. அண்ட் தென் ஸ்டார்ட் சர்ச்சிங் தி ஜாப் ஒன்ஸ் யூ கிளியர் த ஃபர்ஸ்ட் லெவல். தென் யூ வில் ஃபைண்ட் உங்களுக்கு எது ஃபிட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாவை கரெக்டாக வச்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் த்ரூ. இது வந்து நீங்கள் நினைக்கிற அளவுக்கு கஷ்டமான ஜேர்னி இல்லை, ஆனால் பேஷனோட பண்ணீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி வெரி ஈஸி அப்படிங்கிறது. ஓகே பிரணி, இப்போ வந்து நிறைய ஜாப்பனீஸ், ஓகே ஷார்ட்டாகவே அந்த கொஸ்டினை கேட்டுறேன். பிரணி, இப்போ வந்து ஜாப்பனீஸ் லேர்ன் பண்ணிட்டு ஜாப்பனீஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆஸ்பைரிங்காக இருக்கிறவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன? ஓகே, அது அட்வைஸுங்கிறத தாண்டி வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு நமக்கு ஜப்பான் தான் போகிறோம் அப்படின்னா ஜப்பான் தான் போகிறோம் அந்த ஒரு மைண்ட் செட் வந்து வேணும். we have to be mentally prepared for that. ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதான். என்ன வகையான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்தாலுமே அந்த ஒரு கமிட்மெண்ட்டில் வந்து நம்ம மிஸ்ஸே ஆகக்கூடாது. ஏன்னா கெட்டிங் டு ஜப்பான் வந்து ரொம்ப பெரிய விஷயம் சீரியஸ்லி. என்ன கேட்டிங்கன்னா லைக் இப்போ நிறைய கண்ட்ரீஸில் வந்து நீங்கள் ஜஸ்ட் இஃப் ஹேவ் சம் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ஆர் நான் ஸ்காலர்ஷிப் வாங்கி நான் போய் அங்கே படிக்கிறேன், நான் வேலைக்கு போகிறேன், ஈஸியாக கிடைக்கும். எந்த அப்ராட் கண்ட்ரினாலும் உங்களுக்கு கிடைக்கும். பட் ஜப்பானை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஜப்பான் இஸ் ஆல்வேஸ் யூனிக் ஃப்ரம் அதர்ஸ். ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், இங்கே என்ன தேவையோ அது மட்டும்தான் தேவை. இவன் எதுவுமே கேட்கல, ஒரே விஷயந்தான், என் லாங்குவேஜை மட்டும் படிச்சுட்டு நீ வா, வந்து நீ எங்கூட பேசு, நான் உன்னை ட்ரெயின் பண்ணுறேன். கம்பெனி இஸ் ரெடி டு ட்ரெயின் வாட் எவர் த ஸ்கில்ஸ். எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னா கம்பெனி உன்னை பார்த்துக்குவாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா அந்த டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது. வி ஹாவ் டு கிவ் அ ஸ்ட்ராங் கமிட்மெண்ட் அண்ட் மென்டலி ப்ரிப்பேர்டாக இருக்கணும். செகண்டு, அதுக்கான எஃபர்ட்ஸ் வந்து நம்ம போடணும் கரெக்டாக. நான் வந்து 24/7 நான் வந்து படிச்சுட்டே இருக்கிறமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நீ 1/2 மணி நேரம் படித்தாலும் உருப்படியாக படிக்கணும், அவ்வளோதான். அண்ட் படித்ததை டே டு டேல வந்து வில் பி இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ ஒரு நாளைக்கு நான் 10 ஃப்ரேஸ் நான் படித்தாலும் அந்த 10 ஃப்ரேஸை அந்த ஒரு டேல நான் எங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்.
செகண்ட் வந்து எப்படின்னா தென் அந்த அப்ரோச் நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா. ஸோ பர்சனலி வந்து இப்போ நீ 10 பேர்கிட்ட ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணால் அந்த 10 பேர் 100 ஒப்பீனியன் கொடுப்பாங்க. அப்போ அந்த 100 பேர் அந்த 100 ஒப்பீனியனை கேட்டு நம்ம இன்னும் ப்ராடராக திங்க் பண்ணணும்னு கேட்டால் கிடையாது. அந்த 100 பேர் சொன்னதில் நமக்கு என்ன நம்ம ஸ்கில் செட்டுக்கு நம்ம நம்ம வடிவேல் சொல்கிற மாதிரி தான் நமக்கு என்ன வருமோ அதை மட்டும்தான் பண்ணால் போதும். திஸ் இஸ் வெரி ஈஸி. மற்றபடி இட்ஸ் நாட் எனி ராக்கெட் சயின்ஸ் பிஹைண்ட் இட். வெரி சிம்பிள் ப்ராசஸ். ஃபிக்ஸ் யுவர் மைண்ட், கிவ் 100% கமிட்மெண்ட், தட்ஸ் ஆல். வேறு ஒன்றுமே இல்லை. அண்ட் நம்ம தலை சொல்கிற மாதிரி தான், ட்ரஸ்ட் த ப்ராசஸ், ரிசல்ட் வில் பி அட் யுவர் ஃபீட். சிம்பிள். வேறு எதுவுமே இல்லை. நான் எடுத்தோன்னே இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டீங்க இல்லையா, ஜாப்பனீஸ் படித்தா ஜப்பானில் வேலை கிடைக்குமா அப்படிங்கிறது, இட்ஸ் அகைன் அ ரிசல்ட் ஓரியன்ட் ப்ராசஸ். அது தேவையே இல்லை. ஜாப்பனீஸ் படிக்கும் போது உருப்படியாக படிக்கிறோம், அந்த ப்ராசஸை அழகாக எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னாவே அந்த ரிசல்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை, அந்த உருப்படியாக படிக்கிறதுனா இது ஹவு டு யூ டிஃபைன் தட்? இப்போ உருப்படியாக படிக்கிறது நம்ம அதே நம்ம பேசணும் இல்லையா. ஃபஸ்ட்டு ஜாப்பனீஸை மட்டும் நம்ம படிக்காமல் மொத்தமாக ஜப்பானை படிக்கிறோம். இன்டெப்த்தாக போய் ஒன்றா நம்ம தேடுறோம். ஓகே, இந்த ஸ்கிரிப்ட் வருது அப்படின்னா இந்த ஸ்கிரிப்டில் இது எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், இந்த ஸ்கிரிப்டை எப்படி எழுதுறோம், இந்த ஸ்கிரிப்ட் ஏன் வந்துச்சு, இது இப்போது இந்த ஒரு ஒரு ஹிரகானா வேர்டுக்கு 2 மீனிங் இருக்குது. அப்போ இந்த மீனிங் எங்கே யூஸ் பண்ணுறோம், இது எங்கே யூஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த கிராமர் பேட்டர்ன் சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட், இந்த கிராமர் பேட்டர்னா அடுத்து எங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி இன்டெப்த்தாக லாங்குவேஜோட நீங்கள் கனெக்ட் ஆகி படித்து வச்சுட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் படித்து வச்சது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஓகே நம்ம அடுத்து ஒரு ஜாப்பனீஸ் பர்சனை நம்ம கண்டுபிடிப்போம். இந்தியன்ஸ் கூட நீங்கள் ஜாப்பனீஸ் பேசலாம், ப்ராப்ளமே கிடையாது. பட் நேட்டிவிட்டியாக நம்ம எப்படி பேசுறது. இப்போ நான் ஒரு ஜாப்பனீஸ் பர்சனை கண்டுபிடிக்கிறேன், அவருக்கு நான் ஒரு இமெயில் டிராஃப்ட் பண்ணுறேன், இந்த மாதிரி நான் ஜாப்பனீஸ் இதெல்லாம் படிச்சிருக்கேன், எனக்கு கூட வில் ஹேவ் சம் கான்வர்சேஷனல் ப்ராக்டிஸ் அப்படின்னா, அந்த ஹியூமன் டு ஹியூமன் இன்ட்ராக்ஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த லாங்குவேஜோட எமோஷன்ஸ் 100% நமக்கு கிடைக்கும். அண்ட் மோரோவர் நிறைய அனிமேஸ் அண்ட் ட்ராமாஸ் இது எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த லாங்குவேஜ் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டில் நம்மளால் ஆட்டோமேட்டிக்காக பார்க்குறது. இதைத்தான் அந்த உருப்படியாக படிக்கிறதுங்கிறது. லாங்குவேஜ் ரிலேட்டடாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பர்சனலாக நம்மளே தேடி எக்ஸ்ப்ளோர் பண்ணால் மட்டும்தான். ஒவ்வொருத்தரும் ஸ்பூன் ஃபீட் பண்ணுவாங்கன்னு உட்காந்து அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இஃப் வி வாண்ட், வி ஹாவ் டு கெட் இன் டு தி ஃபீல்ட், வி ஹாவ் டு சர்ச் இட். அவ்வளோதான். Wonderful. Thank you so much, Prani. It was nice talking to you, and always you support our students to get internship and job opportunities in Japan. Keep supporting us. Thanks for your time. கண்டிப்பாக சார், தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங். அண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணது. ஸோ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து இவ்வளோ விஷயங்கள் ஷேர் எனக்கே அப்படியே ஒரு ரீவைண்ட் பண்ணி ஓட்டின மாதிரி இருந்தது. ஓகே, எங்கே ஸ்டார்ட் பண்ணோம், லைக் என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக உங்களுக்கும் ஃப்ளூயன்ட் ப்ளஸ் என்னோட வெரி வெரி ரொம்ப தேங்க்ஸ். ஐ எம் ஆல் டைம் அவைலபிள். நீங்கள் எப்போனாலும் வில் பி ஹேவிங் எனி சார்ட் ஆஃப் இன்ட்ராக்ஷன்ஸ் வித் யூ. Thank you. தேங்க்யூ. Arigatou gozaimasu. ஓகே மாஸ்.